ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பாலாடையிலேருந்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த வெண்ணெயிலேருந்து நெய் எப்படி காய்ச்சறது, நம்ம பாலாடை எடுத்த தண்ணியிலேருந்து பன்னீர் எப்படி எடுக்கிறதுன்னு 3 வெரைட்டி பார்க்க போகிறோம். இது 3மே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் 1 லிட்டர் பாலை காய்ச்சி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே இருக்கிற ஆடையை இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு பாக்ஸில் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஒரு 1 மந்த் 2 மந்த் கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மாட்டுப்பாலில் செய்கிறீங்கன்னா இன்னும் ஆடை அதிகமாக வரும். நீங்கள் பேக்கெட் பாலில் செய்கிறீங்கன்னா ஹெவி ஃபேட் மில்காக வாங்கிக்கோங்க. நான் இது இந்த பாக்ஸில் ஒரு 1 மந்த்தாக இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து இப்போ நம்ம வெண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச பாலாடையில் அரை இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக சேர்க்காதீங்க, ஒரு அரை மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 5-6 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அடித்தாச்சு. இதோட நல்லா ஐஸ் வாட்டர் ஒரு 1.5 கிளாஸ் சேர்த்துக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியாக சேருங்க. அப்போ தான் நமக்கு வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஓட்டி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ 1.5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ இதோட இன்னும் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு அடிச்சுக்கலாம். நல்லா வெண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற வரையும் அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இப்போ நல்லா வெண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஐஸ் தண்ணி சேர்க்குறதுனால தான் இப்படி வெண்ணெய் நல்லா திரண்டு தனியாக வரும் கெட்டியாக. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச வெண்ணெயை நல்லா கையில் திரட்டி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு. இப்போ இதில் மீதி உள்ள அந்த தண்ணியை ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கலாம். இதுக்கு அடியில் இருக்கிற வெண்ணெயும் எடுத்து விட்டுருங்க நல்லா. இப்போ அதே போல் நம்ம மீதி உள்ள பாலாடையிலேருந்து வெண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் எப்படி செஞ்சோமோ அதே போல் தான் பாலாடை சேர்த்து கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்து அதை ஓட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இதுவும் நல்லா வெண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இதையும் அதே பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ சில்லுன்னு தண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். இல்லைன்னா நமக்கு குழஞ்சி வரும் அப்படியே. இப்போ நம்ம எல்லா வெண்ணெயும் சேர்த்தாச்சு. இதை திருப்பி கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா அந்த பாலோட ஸ்மெல் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வாஷ் பண்ணுறோம். இதை லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அலம்பியாச்சு. மறுபடியும் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி இதை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஐஸ் வாட்டர் சேர்க்கறதுனால நம்ம கையிலையும் கொஞ்சம் கூட வெண்ணெய் ஒட்டலை. இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், நமக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம ஹீட் பண்ணி நெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் அதை ஹீட் பண்ணிவிட்டு இது வெண்ணெய் நல்லா உருகி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வெண்ணெய் நல்லா உருகி வந்துருச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டாமல் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வரட்டும். இப்போது 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு நல்லா கொஞ்சம் திக்காக கிடச்சிருக்கு. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. அந்த கசடுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்.
இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு அந்த கசடு எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அந்த கசடு எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரையும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காமலும் இருக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நமக்கு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்குற வரையும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வாசனைக்காக ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட முருங்கைத்தழை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பூ கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு நெய். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு, அந்த கசடும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. இது நல்லா ஆறுனது நம்ம வடிகட்டி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது வெண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பவுலில் அந்த தண்ணியை ஊற்றி வச்சோம்ல, அதை அடுப்பில் வச்சு நான் சூடுபடுத்தியிருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இதுலேருந்து நம்ம எப்படி பன்னீர் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே பன்னீர் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும். இதில் வந்து நம்ம லெமனோ வினிகர் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. பாருங்கள், பன்னீர் இப்போ வந்து நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு நல்லா கெட்டியாக பன்னீர் வந்து திரண்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த பன்னீரை ஒரு வெள்ளை துணியில் இது மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த பால் ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி சுருட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பன்னீர் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மேலே லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சுருட்டியாச்சு. இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 1/2 hour வச்சுக்கலாம். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. நம்ம பன்னீர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு அந்த பால்லேருந்து இவ்வளோ பன்னீர் கிடச்சிருக்கு. நம்ம அந்த வெண்ணெய் எடுக்கிற பால்லேருந்து பன்னீர் ஈஸியாக எடுத்துட்டோம். நெய்யும் எப்படி காய்ச்சறதுன்னு பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.